ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஹோட்டல் சுவையில் ரவா தோசை செய்முறையை பார்க்கலாம் வாங்க. செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு துண்டு இஞ்சியையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்குங்க. 2 வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகை உரலில் உடச்சி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் தயிரையும் அதோடு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடுங்க. இந்த 1/2 அன் ஹவருக்குள்ளே ரவா தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு 3 பத தேங்காய், 4 காஞ்ச மிளகாவை குறைன்னு அரைச்சிட்டு, ஒரு கைப்பிடி உடச்ச கடலையும் அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ சட்னியை தாளிக்க வேண்டியது தான். தாளிப்பு கரண்டியில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிட்டோம்னா நமக்கு ரவா தோசைக்கு ஏற்ற சட்னி ரெடி ஆகிடும். சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போது தோசை மாவு 1/2 அன் ஹவர் ஆன உடனே நம்ம ரவா தோசை ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரவா தோசைக்கு. அப்போ தான் நமக்கு தோசை மொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், தோசை கல்லில் நான் ஊற்றும் போது அப்படியே பிரிஞ்சு ஓடுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் ரவா தோசைக்கு மாவு. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரவா தோசையும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தோசை செஞ்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், நான் இன்னொரு டைம் உங்களுக்காக ஊற்றி காமிக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை ஹோட்டல் சுவையில் மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் டின்னருக்கு இட்லி மாவு, தோசை மாவு இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாவை ஊற வைக்கிற நேரம் தான் உங்களுக்கு. மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஹோட்டல் சுவையில் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.